குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/3/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:23 திதி இன்று அதிகாலை 4:11 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இரவு 9:37 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். நாம யோகம் இரவு 10:46 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் மாலை 3:51 வரை கரசை, பின்பு வனிசை. அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை இரவு அதாவது மாலைனா இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை, விசாக நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவான் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார். இன்றைய தினம் சனிக்கிழமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரும் பைரவர் வழிபாடும் இன்னைக்கு செய்ய வேண்டியது சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அதுல சோம்பு கொஞ்சம் வைங்க. அந்த சோம்பு கூட 3 ஏலக்காய் சிறிய. எந்த ஓரையில் எந்த விஷயத்தை செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில ஓரைகள் இருக்கு. சில ஓரைகள்னா ஓரை பார்த்து வேலை செய்பவர்களுக்கு நிச்சய வெற்றி அப்படின்றது ஒண்ணு உண்டு. ஓரையில் செய்யும் காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய ஓரையில் அரசாங்க விஷயமாக பேச, அரசியல்வாதிகளை பார்க்க, அதே மாதிரி உத்தியோகத்துக்கு முயற்சி செய்ய, அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்ய, பூர்வீக சொத்து விஷயமாக பேச அல்லது முயற்சி செய்ய, சிகிச்சை பெற, டாக்டர்களில் சிகிச்சை பெற இந்த ஓரை பயன்படுத்துவது மிக சிறப்பு. சூரிய ஓரையில் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு நோட்டை எடுத்து, இந்த ஓரையில இந்த விஷயம் செய்யலாம்னு எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சந்திர ஓரையில பாத்தீங்கன்னா வியாபாரம் பேசுவது, அதாவது பெண்களிடம் பேசுவது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெண்கள் வர்க்கத்தை சந்திக்க, பெரிய பெரிய ஆளுங்களை சந்திக்க, வெளிநாடு செல்ல, வெளிநாட்டு பயணம் குறித்து பாஸ்போர்ட் எடுக்க இந்த ஓரை மிகவும் சிறப்பானது. ஆனால் இது வளர்பிறை சந்திரன் தான் உங்களுக்கு சிறப்பு. தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு சிறப்பல்ல. அதனால கெட்ட பலனை தான் தரும். அதனால சந்திர ஓரை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு நல்லதை செய்யும். அதே மாதிரி புதன் ஓரையில என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்து சம்பந்தமான வேலையில ஈடுபட, வக்கீலை பார்க்க, பரீட்சை எழுத, பாடம் படிக்க, அதே மாதிரி ஜோதிடம் படிக்க, ஆராய்ச்சி செய்ய, அதாவது விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்ய படித்தவர்களிடம் பேச, மாமன் வகையினர் அதாவது தாய்மாமன் வகையினரை பார்க்க இந்த ஓரை மிகவும் சிறப்பானது. அதே மாதிரி குரு ஓரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஓரையில எந்த காரியம் செய்தாலும் வெற்றியை தரும். குறிப்பா பணக்கார பெரிய மனிதர்களை, அவர்களுடைய தயவு, ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த குரு ஓரையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அமைச்சர்கள் உதவியை நாட, கலைஞர்களை சந்திக்க, பெரிய வியாபாரிகளிடம் பேரம் பேச, நகை மாளிகை வியாபாரம் ஆரம்பிக்க, கொடுத்த பணத்தை வசூல் செய்ய, கோர்ட்டு வழக்கு விவகாரங்களில் ஈடுபாடு, இது மிகவும் நல்ல ஓரை ஆகும். சரிங்களா? சரி, மற்ற ஓரையை பத்தி நாளைய தினம் பார்க்கலாம். இன்னும் 2 ஓரை தான் இருக்கு. இருந்தாலும் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இதை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா வேற ஒரு கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இப்போ மறுபடியும் இந்த சுக்கிர ஓரையை பத்தி. சுக்கிர ஓரை அப்படின்னு சொன்னா கலத்திரக்காரகன். இந்த கலத்திரக்காரகன் சொல்லும்போது திருமணம் பற்றி பேச, திருமணம் நிச்சயம் செய்ய, ஆடை ஆபரணங்கள் நகை நட்டுகள் வாங்க, கலத்திர வர்க்கத்தோடு பேச, காதலியை சந்திக்க,
அதே மாதிரி வசூல் செய்ய, விருந்து உண்ண, விருந்தினர்களை உபசரிக்க, சினிமா துறையின் அவர்களோடு கலந்து பேச, சங்கீதம், நாட்டியம் போன்ற தொழில்களில் ஈடுபட இந்த ஓரை உங்களுக்கு பயன்படும். அதே மாதிரி சனி ஓரை அப்படின்றது, இந்த சனி ஓரை மிகவும் கொடியது தான். இருந்தாலும் இந்த சனி ஓரையில என்ன செய்யலாம் அப்படின்னா, விவசாயம் சார்ந்த எந்திரம் சம்பந்தமான தொழில்கள்ல ஈடுபாடு, அதோட பேசுவது, நிலத்தில் பயிர் செய்ய, அறுவடை செய்ய ஓரளவு இந்த சனி ஓரை நன்மையை செய்யும். சரிங்களா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஓரையில அதது செய்யும் போது உங்களுக்கு நன்மையை தரும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்பட, கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மாணவர்களுக்கு. அதனால ஞாபக சக்தியோட படிங்க. மனை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். கால்நடை மூலம் ஆதாயம் ஏற்படும். அலுவலகத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த இடமாற்றம், சிந்தனைகள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் உண்டாகும். இன்றைய நாள் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசையின் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, புதிய முயற்சிகள்ல மாற்றங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை. வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்திருங்க. சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள்லாம் தோன்றி மறையும். இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துருங்க. வெளி உணவுகள்ல கவனம் தேவை. பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். மனதில் ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்க. வியாபாரத்தில் இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவுகள் கிடைக்கும். இன்றைய தினம் துன்பங்கள், மன சஞ்சலங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட 1ஆம் அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும். சேமிப்பு சார்ந்த செயல்பாட்டுல ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உடல் தோற்ற பொலியில் மாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படும். உத்தியோகத்துல சில மாற்றமான தருணங்கள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். இன்றைய நாள் பணிவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும். தொலைதூர கல்வி, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற இருந்து வந்ததெல்லாம் உங்களுக்கு அதுல ஒரு தடை தாமதம்
இதெல்லாம் இருந்ததெல்லாம் விலகி நல்ல முறையில் நடக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்க, கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட இரண்டாமின் அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள் விலகும். உத்திரம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்லுங்கள். சுபகாரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். பொருளாதாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் மேலோங்கும். பயணம் சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை. பயிர் தொழில் செய்பவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் உடல்ல கொஞ்சம் அசதி இருக்கும். ஓய்வு நிறைந்த ஒரு நாளாகவும் அமைத்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரம் சார்ந்த பணியில பொறுமை தேவை. மறைமுகமான விஷயத்துல புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். மனசுல ஒரு புதிய இலக்கு பிறக்கும். தேவையற்ற அலைச்சலா உடலில் சோர்வுகள் ஏற்படும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. சுவாதி நட்சத்திரக்கார் அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும். கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி நன்மை நடக்கும். அந்யோன்யம் கூடும். எதிர்பார சில தனவரவுகள் ஏற்படும். சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கு உயரும். பிரபலமானவர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவு நிறைந்த ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர் நன்மையான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குழந்தைகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. இன்றைய நாள் பகையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் நல்லபடியாக இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். இலக்கியம் தொடர்பான பணியில இருப்பவர்களெல்லாம் ஈடுபாட்டோட இன்னைக்கு செய்வீர்கள். தாய்மாமன் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள் குறையக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் உதவிகரம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 1ஆம் அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் ஆதரவான சூழல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். உங்களை விட்டு விலகி நின்றவர்களெல்லாம் உங்களை நாடி உங்களுடைய உதவியை நாடி வரக்கூடிய ஒரு தருணம். தாய்மாமன் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும். உயர் ரக வண்டி வாகனங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் மேம்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். எழுத்துத்துறை சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல நல்ல ஒரு உங்களுடைய திறமை மிக்க செயல்பாட்டினால மதிப்பு மரியாதை உயரும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. விரயங்கள் நிறைய ஏற்படும், அந்த விரயம் வராம பார்த்துக்கங்க. எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு கிடைக்கும். அதிசய தென்மேற்கு திசை செயின் 3ஆம் நட்சத்திரம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.